உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இன்னைக்கு தியேட்டரே தெறிக்க விட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011-15 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்திருக்குது. அந்த படத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு கொண்டாட்டம், ஒரு ரீரிலீஸ் படம். அந்த ரீரிலீஸ் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு, ஒரு மங்காத்தா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தாங்க இவ்வளோ காலம் அப்படின்ற மாதிரி. ஏன் இன்னும் அஜித் மௌனமாகவே இருக்கிறாருன்னு தெரியல, ஏன் ரேஸ்க்குள்ளே இருக்கிறான்னு தெரியல. நீங்கள் ரேஸ் ஓட்டுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, ரைட்டு. இந்த ஃபேன்ஸுக்காக வந்து ஒரு படம் பண்ணிட்டு போங்க, அதுதான் தோணுச்சு இன்னைக்கு தியேட்டரில் போனால் வந்து. எப்பா என்னையா இது வந்து உண்மையிலே அந்த சமயத்தில் 2011 வந்த பொழுதே மங்காத்தா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு ஆன்டி ஹீரோவில் யாருக்கொரு வில்லனா நடிக்கிறது ஒரு பெரிய துணிச்சலே வேணும். அப்படியாப்பட்ட துணிச்சலை செய்த தென்னிந்தியாவில் ஒரே நடிகர் அஜித்னா அது மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு செலிபிரிட்டிகள், குறிப்பாக வந்து அந்த பட டீமு, ரசிகர்கள், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். வந்து ரசிகர்கள் எப்படிலாம் அப்டேட் ஆகிறாங்க பாருங்க வந்து. ஏன்னா அஜித் ஒரு காலத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்தார் வந்து, ரசிகர் மன்றமே வேணான்னு சொன்ன இந்தியாவில் ஒரே நடிகர் அவரை தான் இருக்க முடியும். அதாவது உச்சத்தில் இருக்கும்போது வந்து எனக்கு வேணாங்க ரசிகர் மன்றம், நான் கழிச்சிட்டு போங்க, கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் அந்த அளவுக்கு வந்து அதிகமானது தான் அந்த காலகட்டத்தில் தான். அப்போ தான் என் கட்ட ஓட்டுக்கெலாம் தயவு செய்து பால் அபிஷேகம் பண்ணாதீங்க, அந்த பாலை வந்து வீணாக்காதீங்க, யாரோ ஏழைப்பாழை கொடுங்க, பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்தை பாருங்கள். நான் வந்து நடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பிழைக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு ரசிகராக வந்து அதை கொண்டாடிட்டு போங்க. நீங்கள் வந்து படத்தை கொண்டாடிட்டு போங்க, என்ன கொண்டாடிங்க, கட் அவுட்டை கொண்டாடாதீங்க. ஏங்க தலன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித்தும் கூப்பிடுன்னு சொல்லியிருந்த ஒருத்தர் குறிப்பாக வந்து இந்த பாலாபிஷேகம் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவர் ரசிகரில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து அவங்க அந்த நிலையிலிருந்து வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்குற ஒரு நபர் தான் அது. டிசிப்ளின் அவள் வெறித்தனமான அந்த ரசிகர்கள் விட மாட்டாங்க. இன்றைக்கி கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணல, கேம்போகோலாவை எடுத்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கேம்போகோலாவை மாலை எடுத்து போட்டிருக்காங்க. போட்டு அது சோஷியல் மீடியாவில் அவ்வளோ வைரலாக மாறி இருக்குது வந்து. குறிப்பாக அதில் எனக்கு அந்த மீம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து. அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த கேம்போகோலா வச்சு இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஊற்றுறாங்க, மாலையாக போடுறாங்க. அந்த நேரத்தில் அஜித்தோடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா படம் பார்க்க வந்திருக்கார் பொழுது, ஐயோ நம்ம தலைக்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக இவர் வந்துட்டார் போலதுன்னு ஒரு மீம்ஸ் அங்கே போட்டிருக்காங்க. அது தவிர பார்த்திங்கன்னா இந்த மங்காத்தா டீம் ஃபுல்லாக படம் பார்க்க வந்திருந்தாங்க. பிரேம்ஜி, ஏன்னா பிரேம்ஜி பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, என்னுடைய திரைப்பட வாழ்வில், அதாவது வெங்கட் பிரபு எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, கங்கையமரன் எங்கள் அப்பாவாக இருந்தாலும், இளையராஜா எங்கள் பெரியப்பாவாக இருந்தாலும், யுவன் சங்கர் ராஜா என் நம்பியாக இருந்தாலும், ஆனால் என்னுடைய திரை வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, மிகப்பெரிய ஒரு ஒளியை ஏற்றி வைத்தவர் அஜித் சார் தான். அது காரணம் என்னென்னா, மங்காத்தாவில் அப்படி ஒரு கேரக்டர். எங்கள் அண்ணன் தான் ஓகே, அவர் தான் டைரக்டர். ஆனால் அது ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஒத்துக்கணும் இல்லை, தம்பியாக இருந்தால் கூட இவர் வேணாம்பா வேறு யாருன்னா போட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி பிரேம்ஜிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த மங்காத்தாவில். அதை தான் வந்து இன்றைக்கி காலையில் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். இந்த படம் பார்க்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கிளம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை வேறு பிறந்துடுச்சு, இன்னுமா பாட்டில் திறந்துங்கிற நீ அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தியேட்டர் முழுக்க ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருந்தது வந்து. ஏன்னா நிச்சயமாக பொங்கலுக்கு ஜனநாயகன் வந்திருக்கணும். ஜனநாயகம் வந்திருந்தால் தியேட்டரு திருவிழா கோலமாக மாறி இருக்கும். தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் திருவிழாவாக கொண்டாடி இருப்பாங்க அது வந்து. ஆனால் அதை ஈடு செய்கிற மாதிரி இன்னைக்கு மங்காத்தா வந்துருச்சு. ஏன்னா இந்த விஜய் அஜித்து இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது இந்த படம் தாங்க வந்து. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. ஒரு பக்கம் மங்காத்தா ஷூட்டிங், இன்னொரு பக்கம் வேலாயுதம் ஷூட்டிங் நடக்குது. பக்கத்தில் அஜித்தும் விஜயும் பக்கத்து செட்டில் இருக்காங்கன்னு தெரியும். அதை வெங்கட் பிரபு தான் போய் சொல்கிறாரு அஜித்கிட்ட, விஜய்கிட்ட பேசுகிறாரு. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்போது அஜித் நான் போய் அவர் செட்டுக்குள்ளே மீட் பண்ணுறேன் அப்படின்போது விஜய் வேணாம்
நான் வந்து அவர் மீட் பண்ணுறேன்னு சொல்லி தான் அந்த கேரோவனில் மீட் பண்ண ஒரு ஸ்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்து ராஜாவின் பார்வையில் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க இல்லைங்களா, அது ரொம்ப பழைய ஸ்டில்லு. ஆனால் அதன் பிறகு 2 பேரும் எதிர் திசையில் இருந்த நாயகர்கள், எதிரும் புதிரமாக இருந்தவங்க. அவங்க எதிரும் புதிரமாக இல்லை, எதிரும் புதிரமாக இருந்த ரசிகர்கள். அந்த போட்டி இருக்க தான் செய்யும் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்லேருந்து தொடங்கி விஜய், அஜித் விஜய்னு கொண்டாடி தான் இருந்தாங்க. அப்போ ஒரு வாட்சி பரிசு கொடுத்தது. அந்த வேலாயுதம் படப்பிடிப்பும் மங்காத்தா படப்பிடிப்பும் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நட்பான விஷயம். நாங்கள் நண்பர்கள் தாங்க, நாங்கள் ஒன்றும் எதிரிகள் கிடையாது, தொழிலில் எங்களுக்கு போட்டி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் மங்காத்தா படம் வந்த உடனே நம்ம நார்த் மெட்ராஸ் வள்ளலார் நகர் மின்ட் அப்படின்வாங்க, அந்த ஏரியாவில் ஒரு தியேட்டரை பார்க்கறதுக்குன்னு பல ஃபேன்ஸ் போனாங்க வந்து. முருகன் டாக்கீஸ், கரெக்டு, வள்ளலார் நகரில் முருகன் டாக்கீஸ். அங்கே தான் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அஜித் பேசிக்கிட்டு இருப்பார், பேக் ட்ராப்பில் அந்த தியேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் கவனிக்காதவங்க அது ரீரிலீஸில் கூட போய் பாருங்கள். அது காவலன் படம். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஏதோ விஜய் நமக்கு போட்டியாளர், விஜய் ஆகாதவர் அப்படின்னு அஜித் நினச்சிருந்தா அந்த சீன் வேணான்னு தூக்கியிருக்கலாம். அது வேணாங்க அப்படின்னு எடுத்துருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஜனநாயகன் பொங்கல் எதிர்பார்த்தோம், ரைட் இல்லை, மங்காத்தா ரீரிலீஸ் பொங்கல் தாண்டி இந்த ஜனவரியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோன்னு அப்படி ஒரு இது பசில். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா புது படங்கள், நியூ ரிலீஸ் படங்கள்லாம் கொஞ்சம் வயிற்ற கலக்கிற மாதிரி தான் ஆகிடும் பொழுது. இப்போ அந்த ரீரிலீஸாக எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஆகும்? என்ன தெரியும், மங்காத்தான் ஒன்றா வர வேண்டியது வந்து திரௌபதி 2க்காக தெரியப்படுத்த தானும் தள்ளி வச்சுட்டார். அதெல்லாம் மீறி இந்த படத்தை ஒரு புது படம் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் அப்படி சலிக்காத ஒரு விஷயம் தான். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு இந்த படத்தை எத்தனை டிவியில் பார்த்துருப்பாங்க, இதுவில் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க, இது ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு பிக் ஸ்க்ரீனில் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்திருக்காரு. வந்த உடனே ஃபேன்ஸ் முழுக்க வந்து நான் வந்து முதல்ல வந்து அவருடைய ரசிகராக வந்திருக்கிறேன், அதன் பிறகு தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தியேட்டரில் உள்ள உட்காந்து படம் பார்க்குறாரு. படம் ஓட ஓட அது யாரோ ஒரு தம்பி வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. ஏறக்குறைய ஒரு விட்டா சட்டையை கட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார் பொழுதுன்னு. ஏன்னா அந்த படத்தில் குட் பேட் அக்லியே வந்து இந்த ஏகேன்னு கத்துற சீன் இருக்கும் பாருங்க, அந்த வாய்ஸ் அதுலேயே தெரிஞ்சு போயிடும் வந்து. அது சில பேருக்கு மட்டும்தாங்க அந்த மாஸ் கிடைக்கும் வந்து. அப்படியாப்பட்ட ஒரு மாஸ், அது குறையாத ஒரு மாஸ் வந்து. நீங்கள் அதை தான் நினைக்கிறேன் நம்ம வந்து. எங்கள் அஜித் வாங்க, ஒரு படத்தை வந்து நடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேஸுக்கு போங்க, இங்கே பாருங்கள் உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா கடந்த வருடம் விடாமுயற்சி இதே இதுவில் தான் ஆரம்பிச்சது வந்து. பெரிய ஐப்பு அந்த படம், ஆனால் பெரிய ஏமாற்றமாக கொடுத்தது. குட் பேட் அக்லி ஃபேன்ஸுக்கான படமாக இருந்தது, ஆனாலும் இன்னும் பண்ணியிருக்கலாமே, சம்பவம் பண்ணியிருக்கலாமே என்பது. மங்காத்தா மாதிரியான படங்கள் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சலே வேணும் அப்படின்னு தான். காரணம் என்னென்னா, திரும்ப சொல்கிறது தான், இந்த படத்தை பார்க்கறதுக்காக சிம்பு அப்போ கொடுத்த ஒரு பேட்டி. நான் ஒரு தலையோடைய வெறி பிடிச்ச ரசிகன், அந்த ஃபஸ்ட் ஷோ சத்யம் தியேட்டரில் போய் டிக்கெட்டுக்கு நிற்கிறேன், டிக்கெட் இல்லைன்ட்டாங்க, நான் ஒரு நடிகர், அங்கே சிம்புவுக்கே அந்த நிலைமை. அப்போ சத்யம் தியேட்டரில் மேனேஜராக இருந்த முனிக்கண்ணையா, அவரை போய் பார்த்தப்போ, சார் கோச்சிக்காதீங்க சார், எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட முடியாது, நீங்கள் நின்றுக்கிட்டு ஒன்றா படம் பார்க்குறீங்களா அப்படின்போது, நின்றுக்கிட்டு நானும் மகத்தும் அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். அந்த கதை அப்படியாப்பட்ட கதைங்க வந்து. நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருப்பீங்க. இந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இது வேணும். அஜித் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு சஸ்பெண்டான ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு IPL மூலியமாக இல்லீகலாக ஒரு 500 கோடி ரூபாய் வெளியே வருது. அந்த 500 கோடி ரூபாயை பிடிக்கணும்ட்டு அர்ஜுன் அண்ட் டீம் வந்து ரெடியாகிறாங்க. அதே வேளையில் ஒரு 4 பசங்க அந்த 500 கோடி அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து ஸ்மெல் பண்ணிடுறாரு அஜித். இந்த 4 பசங்களாக கூட கூட்டு சேர்றாரு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாரு. ஆகும்பொழுது அந்த பணத்தை அடிக்கிறாங்க. அடிக்கிற டைமில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அதை வந்து அஜித் கொண்டு போக முடியல வந்து. மகத்தும் பிரேம்ஜியும் தான் அடிச்சுன்னு போகிறாங்க. பிரேம்ஜிக்கு எப்படியாப்பட்ட கேரக்டர் பாருங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தான் வந்து இல்லை, டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அஜித்துடைய கேரக்டர். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர். இப்படி பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் அந்த பொண்ணு கிட்ட கேட்பார் விஜய், நீ யாரோட ஃபேன் அப்படின்னு வந்து, தலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டாக ஒரு காட்சி ஒன்று வரும் வந்து. இது நம்ம சொல்லிக்கலாம் வந்து 2 பேருக்கும் போட்டி நடக்குது, 2 பேருக்கு இது நடக்குது அப்படின்னு. இன்றைக்கி நான் திரும்பவும் சொல்கிறது தான், அஜித்துடைய மனநிலை என்ன இருக்குன்னா, எப்போ நம்ம சமகால ஹீரோ 2 பேரும் ஒன்றா பயணம் செஞ்சவங்க, கிட்டத்தட்ட ஒரே அளவில் மாஸ் உள்ள ஒரு நடிகர்கள்.
பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர். அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து தாவேக கட்சியினுடைய தலைவராக சினிமாவே வேணாம் எனக்கு இதான் கடைசி படம்னு வெளியே வந்த ஒரு பெரிய தில்லு வேணும். அந்த தில்லு தான் வந்து இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்கள் அஜித் ரசிகர்களுடைய ஒரு ஆதரவை கேட்கிறார்கள். ஆதரவு இருக்குன்னு ஏங்க அஜித்தே வாய்ஸ் கொடுத்தாருன்னா நடக்கலாம். வந்து அஜித்தோடைய மனநிலை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. திடீர்னு அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் மனசில் பட்டதை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அந்த மங்காத்தா அந்த டைமில் 2011 85 கோடி அடித்த படங்க வந்து நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் அந்த படம் சலிக்காத ஒரு படம் வந்து. அதனால தான் அந்த தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து தேட்டருக்காரங்களாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரிலீஸும் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஓப்பனிங் நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் புக் மை ஷோவில் அவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து காலி. என்னையா இது என்ன மேஜிக் இது அப்படின்னு. இதெல்லாம் மீறி அஜித்துடைய படங்களை ரீரிலீஸுக்கு தட்டி எடுக்கிறாங்க வந்து வந்துக்கிட்டு இருக்கு வந்து. அதனால் எத்தனை படம் வந்தாலும் அதை ரசிப்பாங்க இது பண்ணுவாங்க. ஆனால் மங்காத்த மாதிரியான ஒரு படம் இனி வருமா? இனி அஜித்தே நடிப்பாரா? நடித்தா அது எப்படி இருக்கும்? இந்த மங்காத்தா 2 அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து வெங்கட் பிரபு பண்ண முடியுமா? அது பண்ணால் சரியாக இருக்குமா? இப்போ சொல்லுவாங்கள்ல ரஜினி இது பாட்ஷா அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு பாட்ஷா தான், அது வந்து மறுபடியும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அதே போல் மங்காத்தானா அது ஒரே ஒரு மங்காத்தா தான் அது அப்படி. இதெல்லாம் மீறி இந்த தொடக்கத்தில் அதுவும் குறிப்பாக இந்த 2026 தொடக்கத்தில் தமிழ் சினிமா எப்படி இருக்க போகுது அப்படின்பொழுது ஜனநாயகன் இல்லைன்னு ஒன்று ஏறக்குறைய தேட்டர்களை காப்பாற்றின படம் வந்து டிடிடி உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 2வது வாரம் பொங்கலுக்கு அப்புறம் அடுத்த வாரம் மங்காத்தா ஒரு பெரிய வசூல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கோடி அடித்து தூக்கிடணும்னு நினைக்கிறேன். ஒரு ரீலீஸ் பண்ணால் அது பண்ணுறது பெரிய விஷயங்க, மிகப்பெரிய விஷயம். வரவேற்கிறோம். அஜித் அவருடைய முடிவிலிருந்து மாறி துபாயிலேருந்து கிளம்பி வந்து டக்குன்னு ஒரு படம் பண்ணி இந்த ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.